இந்தியாவுக்குள்ள ஒரு ட்ரிப்பு சிக்கிம் வந்திருக்குன்னு நினச்சோம். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு அப்புறமா தான் தெரியுது நம்ம எங்கே இருக்கோம்னா சைனா பார்டர் கிட்ட வந்தோம். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. Let's see what's gonna happen. Stay tuned to Traveling Sultan. சிக்கிம் இவ்வளோ அழகாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்க அழகான மலைகளும் இங்கே இருக்க அழகான இடங்களும் அப்புறம் இங்கே இருக்க மக்களும் தான். ஒட்டுமொத்த சிக்கிமோட லேண்ட்ஸ்கேப்பை பற்றி சொல்லவே வேணாம், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க மக்களோட பழக்க வழக்கங்களும் சரி, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் சரி, பார்க்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்படி எக்கச்சக்க அழகான விஷயங்கள் நிறைஞ்சிருக்க சிக்கிமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னா, சைனாக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க, கடல் மட்டத்திலேருந்து 9400 ஃபீட்டில் இருக்க, டூரிஸ்ட்லாம் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேஸான ஜூலுக் தான். ஜூலுக் கேங்டாக்லேருந்து 95 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஃப் பீட் பிளேஸ். இந்த பிளேஸ் சைனாக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதாலையும் இந்தியன் ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்கிறதாலையும் ப்ராப்பராக பெர்மிட் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். சரி, இப்போ இந்த பிளேஸ்க்கு எப்படி போகலாம், இங்கே போகிறதுக்கு பெர்மிட் எப்படி வாங்கலாம், இங்கே பார்க்குறதுக்கு என்னெல்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜூலுக்கில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க சில்க் ரூட் எப்படி இருக்கும்னு இங்கே இருக்க எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நாங்கள் மார்னிங் 8 o'clock கேங்டாக்லேருந்து ஜூலுக்கு கிளம்பிட்டோம். ஆன் த வேல ஒரு சின்ன ஷாப்பில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகிலாம் சாப்பிட்டுட்டு போகிற வழியில் இருந்த இயற்கை காட்சிகள்லாம் ரசிச்சுக்கிட்டே டுவர்ட்ஸ் ஜூலுக்கு போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த சிக்கிம் ட்ரிப்பை எஸ்கே வெக்கேஷன்ஸ் தான் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ஸ்டேலேருந்து, ஃபுட்லேருந்து, ஐட்டன்லேருந்து எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஜூலுக்கு போகணுன்னா பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். எங்களுக்கு எஸ்கே வெக்கேஷன்ஸ் அந்த பெர்மிட்டையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. வீடியோவில் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான சில பேரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க தான் வெட்டி ரைடர், எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ட்ராவலிங் கப்பல். ரொம்ப ரொம்ப பங்க்சுவலான, டிசிப்ளினான கப்பலும் கூட. ஹோம்லெஸ் ட்ராவல்னு ஒரு ட்ராவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி பக்காவாக பைக்லேயே இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இவன் விஜய், எங்களோட ஃப்ரெண்டு. இன்ஸ்டாகிராம் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணி டீச்சருக்கு ஆள் எடுத்தாங்கன்னா அந்த ஸ்கூலில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு ஜாப் இவனுக்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராமோட டீட்டெயில்ஸை ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பான். இவங்களோடலாம் சேர்ந்து தான் நம்ம ரிமைனிங் சிக்கிம் டேஸை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். கேங்டாக்லேருந்து கிளம்பி ஒரு 4 hours ரங்கோலின்ற இந்த மார்க்கெட் ஏரியா வந்துச்சு. நீங்கள் லஞ்செலாம் சாப்பிடணும்னா இங்கேயே சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா இந்த பிளேஸ்க்கு அப்புறம் நமக்கு ஜூலுக்கில் தான் ப்ராப்பரான ஃபுட்லாம் கிடைக்கும். ஆன் த வேல சொல்கிற அளவுக்கு நமக்கு ஃபுட்லாம் எதுவும் பெருசாக கிடைக்காது. நாங்கள் இங்கே லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆன் த வேல போயிட்டு இருக்கப்போ நிறைய செக் போஸ்ட்லாம் வந்துச்சு. அங்கே நம்மளோட டிரைவர் பெர்மிட் எல்லாம் காமிச்சிட்டு வந்தார். அந்த பெர்மிட் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு குட்டியான வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நம்ம டிரைவர் ஸ்டாப் பண்ணார். இந்த இடத்துல இந்த டைமில் ஏதோ ஒர்க் போயிட்டு இருந்ததுனால பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராலாம் இல்லை, பட் ஒரு டீ பிரேக்குக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னு சொல்லுவேன். இங்கே சூடாக ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் ஜூலுக்கிட்ட போக போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாகிட்டே இருந்துச்சு. வழி மட்டும் இல்லை, வெதரும் கூட. ஆன் தி வேல ஒரு பைன் ஃபாரஸ்ட் மாதிரியான பிளேஸில் அகைன் டிரைவர் ஸ்டாப் பண்ணார். இது பார்க்குறதுக்கு கொடைக்கானலில் இருக்க பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ஜூலுக்கு போகிறப்போ இந்த பிளேஸையும் ஆன் தி வேல செக் பண்ணிட்டு போங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறப்போ நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிஸ்ட் வர ஆரம்பிச்சுது. அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் போகிற ரோடே தெரியாத அளவுக்கு மிஸ்ட் வர ஆரம்பிச்சுது. இங்கேருந்து தான் நாங்கள் ஜூலுக்கோட ஆக்சுவல் அழகை பார்க்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரியான ஒரு வெதரில், இந்த மாதிரி சுற்றி அழகாக இருக்க மவுண்டன்ஸுக்கு நடுவில் நாங்கள் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லுவோம். இயற்கையோட அழகெல்லாம் இயற்கையாக ரசிச்சுக்கிட்டு நாங்கள் ஸ்டே பண்ண வேண்டிய ஹோம் ஸ்டேக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ நம்ம ஒரு 5 years ட்ராவலுக்கு அப்புறம் ஜூலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஹோம் ஸ்டேலேருந்து இதுதான் ஆக்சுவலாக வரப்போ எல்லாமே நல்லா பயங்கர மிஸ்டு ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ செக்இன் பண்ணிட்டு இங்கே இருக்க ரிமைனிங் வியூஸ் எல்லாம் காட்டுறேன். ஜூலுக்கு ஒரு ஆஃப் பீட் ஏரியான்றதுனால இங்கே தங்குறதுக்கு ஹோட்டல், ரெசார்ட் மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே ஹோம் ஸ்டேஸ் தான். எங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டேல ஸ்டே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டாக டீசெண்டாகவே இருந்துச்சு. இந்த ஹோம் ஸ்டேக்கு ஆப்போசிட்டில் இருந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம ரூமை செக்இன் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு வெளில வந்து இங்கே இருக்க வியூலாம் பார்க்கலான்னு வந்தோம். இன்னும் அந்த மிஸ்ட்டு போல் இருக்க மிஸ்ட்டு அதிகமாகிட்டே இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு சூடாக டீ வேறு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வியூவில், இந்த கிளைமேட்டில் நம்ம சூப்பராக டீ ஒன்று குடிக்க போகிறோம். செமையாக இருக்குங்க. தேநீர் இடைவேளை ஃப்ரம் ஜூலுக்.
நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆன உடனே இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி சூடாக டீயும் பக்கோடாவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. தெய்வம் சார் நீங்கன்னு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இந்த வெதர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு நைட் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்த டின்னரையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம். ஜூலுக் சைனா பக்கத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் ஜூலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். இப்போ தான் இவங்க பார்டர்லாம் போட்டு ஜூலுக், சைனா, இந்தியா, திபெத்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் 1959 வரைக்கும் இந்த ஜூலுக்கை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சென்டர் பாயிண்ட்டாக திபெத்தியன்ஸும் நேபாளிஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பீரியடில் இவங்களுக்கு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுற இடமாவும் இந்த ஜூலுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இண்டோ சைனா வார் வந்ததுனால அந்த பார்டர் எல்லாத்தையுமே இந்தியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த ஜூலுக்கு ஃபுல்லாகவே இந்தியன் ஆர்மியோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துச்சு. இப்போதைக்கு மொத்தமாகவே ஒரு 500 பேர் தான் இந்த ஜூலுக்குள்ள வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட வாழ்வாதாரமா இருக்கிறது இப்போதைக்கு டூரிசம் மட்டும்தான். சேம் டைம் இந்த பிளேஸ் சைனாக்கு பக்கத்துல வரதுனாலையும் இந்தியன் ஆர்மியோட ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலையும் எல்லா டைமும் டூரிஸ்ட்க்கு இவங்க பெர்மிட்லாம் கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நாங்க அதுக்கப்புறம் எங்க ஸ்டேவை வெக்கேட் பண்ணிட்டு இங்க இருக்க ரொம்பவே ஃபேமஸான சில்க் ரூட்டை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நம்ம சில்க் ரூட் போகிறப்போ இந்த மாதிரி நிறைய பென்ஸ் வரும். அந்த சில்க் ரூட்டோட ஆக்சுவல் வியூவை பார்க்கணுன்னா மேலே ஏறினா மட்டும்தான் ஃபுல்லாக பார்க்க முடியும். நாங்களும் ஒரு வழியாக மேலே ஏறி இந்த சில்க் ரூட்டோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்து இங்கே இருக்க வியூவை பார்த்தா சான்ஸே இல்லைங்க. இதுக்கு கீழே இருந்த ஹேர்பின் பென்ஸும் இந்த மலைகளும் இந்த மலைக்கு கீழே இருந்த இந்த ஜூலுக் வில்லேஜும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சில நேரங்களில் சில இடங்களை பார்க்குறப்போ நம்ம வாயிலிருந்து வார்த்தைகளே வராது. அந்த மாதிரி ஒரு இடமா தான் நான் இந்த இடத்த பார்த்தேன். வின்டரில் இந்த சில்க் ரூட்டோட ஹேர்பின் பென்ஸ் ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்கும். அந்த டைமில் பார்க்குறப்போ இதோட வியூ இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் வின்டரில் இந்த பிளேஸ்க்கு வரணும்னா டூரிஸ்ட்டுக்கு பெர்மிட்லாம் பெருசாக தரமாட்டாங்க. ஸோ சில்க் ரூட்டோட வியூவை ஸ்னோ டைமில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம போக போகிற ரூட் எல்லாமே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்க போகுது. 2 சைடும் ஸ்னோவுக்கு நடுவில் நம்ம கார் போகிறப்போ அதோட அழகை பற்றி சொல்லவா வேணும்? அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். இந்தியாவுக்குள்ள ஒரு ட்ரிப்பு சிக்கிம் வந்திருக்குன்னு நினச்சோம். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு அப்புறமா தான் தெரியுது நம்ம எங்கே இருக்கோம்னா சைனா பார்டர் கிட்ட வந்தோம். சைனா பார்டர் கிட்ட சிக்கிம் வந்து எப்படிதான் சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இதை முனையில் பார்த்தீங்கன்னா சிக்னல் வர இடத்துல பார்த்தா சைனீஸில் வருது. இன்னும் நம்ம ஒன்றும் போயின்னு இருக்கோம். ஒன்றும் தெரியாது. நம்ம சைனாக்கு போயிட்டு சைனா ஃபோன் கூட உங்களுக்கு வாங்கிட்டு வரலாம். உங்களுக்கு சைனால வேற ஏதாவது வேணா சொல்லுங்க. சைனா பீஸ் ப்ராடக்ட் எதா இருந்தாலும் ஈஸியாக வாங்கிக்கலாம் நினைக்கிறீங்க. இதுதான் மேப். இது யார் எடுத்து கொடுத்துருக்காருன்னா நம்மளோட விஜய் ஆசிரியங்க மூணில் உட்காந்து எட்டி பார்த்துனதால இவர் தான் எடுத்து கொடுத்தாரு. இந்த பிளேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கப்பவே எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயமும் நடந்துச்சு. அது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளேஸ் இண்டோ சைனா பார்டர்ல ரொம்ப க்ளோஸா இருக்கு. நாங்கள் இந்த ஜூலுக்குலேருந்து மேலே ஏறி போயிட்டு இருக்கப்போ சடனாக எங்களுக்கு வெல்கம் டு சைனான்னு மெசேஜ் வந்துச்சு. என்னது, அதுக்குள்ளே சைனாக்குள்ளே என்டர் ஆகிட்டோமான்னு செக் பண்ணி பார்த்தா இந்த பிளேஸ் வரப்போ இந்தியாவோட சிக்னலும் சைனாவோட சிக்னலும் பூட்டானோட சிக்னலும் மாறி மாறி காமிச்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரியான டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்தியாவுக்குள்ளவே நீங்கள் ஃபாரின் ட்ரிப் போகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ மறக்காமல் சிக்கிம் வாங்க. அப்போ தான் இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். நாங்கள் இந்த ஸ்னோக்கு நடுவில் எங்களை சுற்றி இருந்த சூப்பரான வியூவில் இந்த மாதிரி வெல்கம் டு சைனா, வெல்கம் டு பூட்டான் மெசேஜ்லாம் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் பாபா ஹர்பஜன் சிங் டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆனோம். ஹர்பஜன் சிங்னு சொன்ன உடனே இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஹர்பஜன் சிங் நினைச்சிருப்பீங்கன்னு தெரியும். ஆனா அதான் கிடையாது. இவர் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ண ஒரு சோல்ஜர். இவரை நத்தலாவோட ஹீரோன்னு சொல்றாங்க. இவருக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. அதாவது இவர் ஒரு நாள் கழுதையில சில ராணுவ பொருட்களை ஏத்திட்டு போறப்போ பனிப்பாறையில மூழ்கி இறந்துட்டதா சொல்றாங்க. இவரோட பாடியை 3 டேஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இவங்க கூட ஒர்க் பண்ணவங்களோட கனவுல வந்து அவர் எங்க இறந்து கடந்திருக்காரோ அந்த இடத்த காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அவரோட பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளேஸ்ல எனக்கு ஒரு டெம்பிள் கட்டுங்கணும் அவர் தான் சொன்னதாகவும் சொல்றாங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த பிளேஸ்ல ஏதாச்சும் அட்டாக் நடக்க போகுதுன்னா 3 டேஸ் முன்னாடியே அவர் யாரோட கனவுலையாச்சும் வந்து இவங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டு வரான். இவரோட ஞாபகமா இந்த டெம்பிள்குள்ள அவர் யூஸ் பண்ண பூட்ஸ், யூனிஃபார்ம்லாம் இன்னமும் சேஃபா வச்சிருக்காங்க. கேட்கவே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. எங்களுக்கும் இதெல்லாம் கேட்கறப்போ அப்படிதான் இருந்துச்சு.
இந்த டெம்பிள் கீழே நம்மளோட இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் ஏதோ சாங்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து டூரிஸ்ட்டுக்கெல்லாம் பாயசம் மாதிரி ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பாபா ஹர்பஜன் சிங் கோவிலில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் போகிறப்போ ஆன் தி வேல தம்பி வியூ பாயிண்ட்னு ஒரு பிளேஸில் நம்ம டிரைவர் ஸ்டாப் பண்ணாரு. ஆக்சுவலாக இந்த பிளேஸ்ல இருந்து பார்க்குறப்போ சில்க் ரூட்டோட ஹேர்பின் பென்ஸ் இன்னும் அழகாகவே தெரியும். நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வரப்போ மிஸ்டும் ஃபாகும் நிறைய இருந்ததால எங்களால் தம்பி வியூ பாயிண்ட்ல இருந்து சில்க் ரூட்டோட வியூவை பார்க்க முடியாமல் போச்சு. கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்களே, அது ஆக்சுவலி சின்ன தம்பி வியூ பாயிண்ட். இதுதான் ஒரிஜினல் தம்பி வியூ பாயிண்ட். பின்னாடி என்னடா வியூ பாயிண்ட்லாம் சொல்றீங்க, வெள்ளை சவுத்துக்கு பின்னாடி நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. மிஸ்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி வந்துடுச்சு. என்னமோ பேய் பங்களாக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குது. சச்சின் படத்தில் கூட இவ்வளோ எஃபெக்ட் விட்டுருக்க மாட்டோம், இங்கே அதுக்கு மேலே இருக்குது. இங்கே ஆமாம், நாங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியூ பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சில்க் ரூட் எல்லாமே இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி, ரிட்டர்ன் வந்து பார்த்துக்கலான்னு பார்த்தா இப்போ கம்ப்ளீட் மிஸ்டாலே ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு, எதுவுமே தெரியல. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து தவம் பண்ண அந்த இமயமலை எல்லாம் இருக்கு. பட் ஆனால் மிஸ்ட் வந்து கவர் ஆயிருக்கு. மிஸ்ட் போனதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒருவேளை பாபா உங்களால் பார்க்க முன்னாடி இவரோட அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே போய் ஆச்சு காலி பண்ணுறேன். அவ்வளோதாங்க, எங்களோட இந்த ஜூலுக் பயணம் இதோட முடியுது. பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்த எங்களுக்கு இந்த ஜூலுக் ரொம்ப அருமையான மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லுவேன். நாங்கள் இங்கே வரப்போ மிஸ்ட்டு ஃபாக்னு மாறி மாறி இருந்த இந்த வெதர், நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ஜூலுக் வில்லேஜ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்த இந்த சில்க் ரூட், அதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே ரோட் சைடில் இருந்த ஸ்னோ, பாபா ஹர்பஜன் சிங்கோட இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கப்பவே வெல்கம் டு சைனான்னு எங்களுக்கு வந்த மெசேஜ், இது எல்லாமே எங்களால் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. இந்த மாதிரி இடங்களுக்கு வரப்போலாம் எங்களுக்கு தோன்ற விஷயம் ஒன்று தாங்க. அதாவது வாழ்க்கையில் நம்மளை சுற்றி அழகான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் அனுபவிக்கிறதும் அதை தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்குறதும் அவங்க கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிக்கிம்க்கு ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்கிமில் இருக்க இன்னொரு அழகான பிளேஸை தான் நம்ம எல்லாரும் சுற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். நன்றி.